ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013, இஃப் ஐ ரிமெம்பர் தி டேட், ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்லை, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால் ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பற்றி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்கிறாரு? தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படித்தா நீ பிச்சைக்காரனாக கூட இருக்க முடியாது, அதனால் வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி, பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார்? பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்போ ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்துகிறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி, எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளாய்வுங்கள்லாம் சரி. அதே மாதிரியா பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்கிறேன், தலைப்பு சொல்கிறேன், பக்கம் சொல்கிறேன், வரி சொல்கிறேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்தில் 34வது பக்கம் முதல் வரியில் என்ன சொல்கிறாரு? ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்பவம் சமஷ்டி சம்பவம், கூட்டு. அதனால தான் இப்போ கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்லை, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால் கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேலே கொடுக்கணும்? யார் மேலே? சாமி சிதம்பரனார் மேலே, எம் மேலே இல்லை. என்ன அதற்கு அந்த விலைமாதரோட காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்க, ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல். ஆனால் அந்த அனிமலை போய் பெரியார்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? எப்படி பெண் அடிமையே அவர் ப்ராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க வீட்டிலிருந்து அவருக்கு சமையல் சமைத்து அனுப்ப வேண்டும். யார்? அவர் மனைவி நாகம்மையார். நான் கேட்குறேன், இவர் விலைமாதர்களோட கூத்தடிக்கிறதுக்கு, சாமி சிதம்பரம் சொன்னது கூத்தடிக்கிறதுக்கு, மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொன்னால் அது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான். அதனால அப்படி யாராவது சொன்னா ஓகே. நான் தான் சொல்றேன், முட்டா பயலுக, பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும், விட்டு விடு. நீங்க போய் என்ன பண்ணீங்க? இந்த சுந்தரவல்லிங்கிற ஒரு அம்மாவை விட்டு கச்சா முச்சான்னு பேச விட்டுருக்கீங்க. வாட் எல்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டன். அதனால சீமானை இந்த விதத்தில் நான் ஆதரிக்கிறேன். ஓகே. வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, கந்தனுக்கு, முருகனுக்கு, அப்பனுக்கு, சுப்பனுக்கு, முருகனுக்கு, அழகனுக்கு,
காவடிக்கு காவடிக்கு அரோகரா 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 அரகரோகரா 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 சாமி அரகரோகரா சாமி அரோக கைதட்டி வசத்து அரோகரா அரோகரா அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா சாமி அரகரோகரா அப்பளுக்கு சுப்பளுக்கு வேலுக்கு மயிலுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு மயிலுக்கு காவடிக்கு வேலுக்கு அரோகரா முருகா 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 சரி எனக்குள்ள வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல இஸ்லாமியர் அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த லைன் பார்த்து மேலே போட்டு பார்த்து 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 பார்த்து